முத்துசாந்தி நகட்டி பாரு வா இது டிக்கிலோனா இது டிக்கிலோனா வாவ் என்ன டிக்கிலோனா நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னங்க என்னண்ணே இல்ல என்ன நினைச்சிட்டு வந்தீங்க நீங்க? என்னன்னு கேக்குறேன். என்னன்னு நினைச்சிட்டு நீங்க வந்தீங்கன்னு கேக்குறேன். உன்னை நினைச்சிட்டு தான் வந்தேன். ஏன் என்ன நினைக்கிறீங்க? நான் யாரும் உங்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சியை நினைக்கிறது இல்லையா? நீ மூடு. உன்னை நான் கேட்க மாட்டேன். அப்படியா? போன ஜென்மத்துல நீங்க எனக்கு அண்ணனா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மத்துல தான் அண்ணங்கிறேன். ஹலோ அப்படியா? என்ன விஷயம்? நான் சொல்ல சொன்னேன் அண்ணன் தங்கச்சின்னு. உண்மையை சொன்னா வலிக்குதாக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க முடியும். நான் நினைக்கிறேன் துவைக்கிறேன். உன் சோழி கழுதிய பாரு. எனக்கு தெரியும். காயக்கிறது நீங்க இல்ல. ஏய் என்ன பொம்பளை பிள்ளை அடக்க உடக்கமா பேசு. பொம்பளைய அடக்க ஊங்குற என்ன? ஒரு அண்ணன் சொன்னா கேட்டுக்கமா, ஏத்து பேசாம. பொம்பளைய அடக்க உடக்க லட்சணமா நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாடு நின்னுட்டு இருக்கேன். நீங்க தான் வலிய கொஞ்சம் என்கிட்ட வம்புக்கு இழுக்குறீங்க. இது சரியா இருக்காது. ஒழுங்கு மரியாதை வந்தவளி பார்த்து ஓடிடுங்க. வம்புக்கு தான் இழுக்குறேங்கற அப்புறம் என்ன? நான் அடிப்பேன். கோவம் வந்துச்சுனா அடிப்பேன். நீ அடி, நான் புடிப்பேன். நான் உதப்பேன். நான் முத்தம் கொடுப்பேன். நான் கடிப்பேன். நான் உன்னை கற்பழிப்பேன். நான் புடிச்சு கசக்கி நசுக்கி எடுத்துவேன். அட கற்பழிச்சதுக்கு அப்புறம் கசக்குனானே நசுக்குனானே வேலை முடிஞ்சு போச்சு. ரொம்ப பேசுறீங்க நீங்க. திரும்ப ரொம்ப பேசுறீங்க. திரும்ப எல்லாம் பேசல, ஒரே தான் பேசிக்கிறீங்க. ரொம்ப பேசுறீங்க. ரொம்ப பேசினா குறைச்சுக்க. ஹலோ இழுத்து வச்சு அறுத்து போட தெரிஞ்சுங்க. சாப்பிடுங்கறேன். என்னதுக்கு நான் சாப்பிட? நாய்கிட்ட அறுத்து போடுவேன். அது திங்க அது துப்பிரும். தெரியுது நாய்க்கு பிடிக்கலங்குதுல. நாய காட்டுல உனக்கு பிடிக்கும். ரொம்ப ஒழுங்கா வந்த வழி பார்த்து ஓடி இருக்க சொல்லிட்டேன். வந்த வழியில எவன் போயிருக்கான்? நான் சொல்ற போங்க போய் இங்கிட்ட இருந்து வந்தீங்களா இல்லையா? உலகத்துல யாராவது வந்த வழியில போயிருக்கான்னு கைய காட்டு. ஏன் வந்த வழியில போறது இல்லையா? எங்க வீட்டுக்கு எப்ப இந்த போறோம் அதே மாதிரி அதே வழியில போறது இல்லையா? அந்த பிள்ளை சரியா தாங்க பேசுது. நீங்க தான் புரியாம பேசுறீங்க. என்னது? வந்த வழியில தானே மறுபடியும் போகணும். தவறு. அந்த வழி வேற, இந்த வழி வேற. வந்த வழின்னா எந்த வழின்னு தெரியுமா? வந்த வழியா நீங்க எந்த வழியா வந்தீங்க? அப்ப நடந்து வந்தீங்க எந்த வழியா வந்தீங்க? நான் அத சொல்லல. நான் அத தான் சொல்றேன். நீ அத தான் நினைச்சிட்டு இருப்ப. நான் அத தான் சொல்றேன். நீ நினைக்கிறதே நான் பேசிட்டு அப்புறம் எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஏன் நீங்க நினைக்கிறது பேசுங்க, நான் நினைக்கிறது நீங்க பேசுங்க பாப்போம். அது தவறு. எப்பவுமே நம்ம நினைக்கிறத தான் இன்னொருத்தர் பேச நினைக்க கூடாது. அது எப்படிங்க? அவங்க என்ன பேசுறாங்கன்னு அதை கேட்டு யோசிக்கணும். வந்த வழியில வேணா போயிருக்கானா? ஏங்க நீங்க கேக்குறீங்க, நான் ஏதோ வேற மாதிரி நினைப்பேன். அதுதான் உங்கள்ட்ட இதான் சொன்னா நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு பதில் சொல்லு. என்ன பதில்? நான் சொன்ன வழியில நான் சொன்னேன். நீங்க சொல்ற வழியை நான் சொல்லவில்லை. நான் சொன்ன வழியை சொல்லல. நீங்க எந்த வழியா வந்தீங்க அந்த வழியை போங்கன்னு தான் சொல்றேன் நானு. போல கேட்டு வாங்கி பேசு. பேசுங்க. நீங்க சொன்ன வழியை நான் சொல்லலன்னு சொன்னீல்ல? ஆமா. நான் எந்த வழியை சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி நீங்க சொன்ன? நான் வேற வழியை சொன்னேன்னு சொன்னீங்க. நான் அந்த வழியை தான் நானும் சொன்னேன். அந்த வழியை நான் சொல்லல அப்படின்னு சொன்னேன். அந்த வழியை சொல்லலன்னு இல்ல. ஆமா. அத சொல்லலைன்னா அப்ப எந்த வழின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியும். அது எந்த வழி சொல்லு. இந்த பக்கத்துல வந்து இப்படி தான் சொன்னேன். வந்த வழியில ஒரு மனுஷன் போவானா? போவாங்களே. போகும்போது இப்படிதான் பாப்பீங்க நீங்க. இல்ல அப்படி போறீங்களா? மறுபடியும் சாதாரண விஷயத்தையே சொல்லிட்டு கூடாது. என்ன? அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போகணும். ஏன்? அதெல்லாம் கிடையாது. நான் அந்த விஷயத்துல தான் நின்னுட்டு இருக்கேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கேளுங்க. வந்த வழியில ஒருத்தன் போவானா? வந்த வழியில போகலாமே. நானும் இந்த வழியில வந்தேன் போகலாமே. என்னங்க? நீ எதுல இருந்து வந்த? நான் அந்த வழியை சொல்லலங்க. நான் வந்த வழியில சொன்னேன். முதல்ல அதை கேட்டு புரிஞ்சு பேசு. என்ன என் இடத்தையே நீ வாங்கிக்கறல. நீ எதுல இருந்து வந்த? நான் இதுல இருந்தா எங்க அம்மா வீட்ல இருந்து வந்தேன். அப்படி சொல்றீங்க ராஜா. நீங்க அங்க போறீங்களா? நான் அங்க போகவே இல்லையே. நீ ஏதா இருக்க? நீ என்னைக்கு அங்க வர்றது? ஹலோ முதல்ல நம்ம வந்து ஹலோ செல்போனுக்கு பிறந்த மாதிரி பேசிட்டு இருந்தா சாப்பிட்டு கொடுத்துப்பேன். என்னையா இப்ப சொல்லு. வாயா இரு. இப்ப சொல்லு. வந்த வழியில ஒருத்தன் போவானா? வந்த வழியில போலாங்க. இந்த ரோட்ல வந்தோம்னா அந்த வழியில போலாம். நான் கேக்குறதுக்கு எங்க சொல்லிட்டு இருக்க? திரும்ப நீங்க சொல்ற வழியை சொல்ல போனா அந்த வழியில போக முடியாது யாரும். அப்ப ஒத்துக்க. அதெல்லாம் ஒத்துக்க. இத ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன சொன்னனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன்? நான் சொல்றதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? பட்டுக்கோட்டைக்கு வழி என்னன்னா கொட்டைப்பாக்கு 10 ரூபான்னு சொல்லக்கூடாது. அந்த மோட்டர் ஆஃப் பண்ணுங்க. டேங்க் மோட்டர் ஆஃப் பண்ணுங்க. அப்ப வலிஞ்சு ஓடுது. தண்ணி வலிதான். இந்த பிள்ளைய பார்த்தோன்னே வலியுது எனக்குண்டா. உனக்கு வலிதான் செய்யும். ஓ வேர்வை. என்ன மாப்ள? ஐயே கிட்ட பாக்குறீங்க. சரி லேசா 2 வருஷம் உரைச்சிட்டு போங்க. பாவம் நீங்களும் எவ்வளவு நாளைக்கு அங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வேதனை இருக்குதான் செய்யுங்க. பொம்பளை பிள்ளை முதல்ல வாயை அடக்கி பேசு. ஆவு ஆவு ஆவுன்னு கத்தக்கூடாது முதல்ல. இல்லைன்னா பொம்பளை பூமி அதரம் நடக்க கூடாது. அண்ணா இங்க பாருங்க. ஆம்பளை முதல்ல வாயை அடக்கி பேசுங்க. ஆம்பளை அதிகம் பேசுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆம்பளை கண்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது முதல்ல. ஆம்பளை கண்டா பிடிக்காதா? பிடிக்கவே பிடிக்காது. உங்க அப்பா யாரு?
எங்க அப்பா ஆம்பளை தான். ஒப்பனை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமே. அப்புறம் எந்த வார்த்தையில ஆம்பளை பிடிக்காதுன்னு? ஆம்பளைன்னா எங்க அப்பா வேற, இரு இப்ப நின்னுட்டு பேசுறது நீங்க வேற. ஒப்பே ஆம்பளையா இல்லையா? எங்க அப்பாவை தவிர எல்லாரையும் பிடிக்காது எனக்கு. அப்ப முதல்ல சொல்லும்போது எங்க அப்பனை தவிரன்னு சொல்லியிருக்கிறேன். ஒப்பனை தவிர யாரும் பிடிக்காதுல்ல? பிடிக்காது. உன் புருஷன் யாரு? ஆம்பளை. இப்ப அவனை பிடிக்குமா பிடிக்காதா? கல்யாணமே பண்ணல, எப்படி அவனை பிடிக்கும் எனக்கு? இந்த கதையெல்லாம் உண்மைதாங்க சொல்றேன், எனக்கு உண்மைதானே நம்ப மாட்டேங்குது இந்த உலகத்துல. பரவாயில்ல, நீ அப்படியே எடுத்து தப்பு இல்ல. முதல்ல ஆணுக்கு அடக்க தேவைன்னு சொல்லுவாரு, அது தவறு. ஏன் எப்படி சொல்றீங்க? பெண்ணுக்கு தான் அடக்க வேணும். எப்படி சொல்றீங்க? அடங்கி போறவள் பெண், ஆள பிறந்தவன் ஆண்மகன். எதுக்கு குடும்ப தலைவன்? ஆம்பளதான் ஆண்மகன் தான் ஆதிக்கம் பண்ணணும். சரி, பொம்பளை அடங்கித்தான் போகணும். சவுடால் பேசினா அந்த குடும்பம் உருப்படவே உருப்படாது. எங்க நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றீங்கன்னு தான் நாங்க இப்ப ரேஷன் கார்டுல பாருங்க, எங்க பேர் தான் எங்க போட்டோ முன்னாடி இருக்கு, உங்க பேர் இருக்காங்க கடைசியில இருக்குங்க, உங்க போட்டா இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ரேஷன் கார்டு எங்க கையில தான் இருக்கு. நாங்க தான் குடும்ப தலைவி. இப்ப ஆம்பளை போட்டாவே இல்லையா? இல்ல. எவன் சொன்னது? என்னங்க யார் சொல்லணும்? என் வீட்டுல குடும்ப தலைவர்னு என் போட்டதே இருக்கு. அப்ப நீங்க கார்டை மாத்தாம இருக்கீங்க, பழைய கார்டை வச்சிருக்கீங்க. இல்ல, உன்னை மாதிரி யாராவது லொப்ப பைய கொடுத்தாத்தே 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நினைச்சு மாத்திருக்காங்க மூதிய பேர். யாரு? அத உலகம் மாத்தி இருக்கு. தெரிஞ்சுக்க. என்ன ஏன் மாத்தினாங்க தெரியுமா? ஏன்? முத பொம்பளை ஆளுக்கு போட்டா ரேஷன் கார்டுல வந்தது காரணம், புருஷன் இல்லாத பொம்பளைக்கு தான் பொண்டாட்டி போட்டா ஒட்டுவேன். சரி, ஒருவேளை புருஷன் இந்த வேலைக்கு வரல, வெளிநாட்டுல இருக்கான்னா அந்த கார்டு வாங்க போகும்போது பொம்பளை போயிருந்தானா அவன் போட்டா இருக்கேன். ஆமா. இப்ப இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல குழப்பம் வந்து, குடும்ப தலைவர் போட்டா இருந்தா கொடுக்க மாட்டாங்க, பொண்டாட்டி போட்டா இருந்தா தான் கொடுப்பாங்கன்னு கொள்ள பேர் மாத்துறேன். ஏன் போட்டா யாருக்கு? எனக்கு காசு வராமையா இருக்கு. உங்க கார்டு செல்லாதுன்னு நினைக்கிறேன். ஐயா, இனிமே உங்க கார்டு செல்லாதுங்க. பொம்பளை ஆளு போட்டா இருந்தாங்க செல்லும், உங்க கார்டு செல்லாதுங்க. அரசு சட்டமே என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். என்ன சட்டம்? இல்ல, என்ன செய்யறது? ஏங்க நான் சட்டம் தெரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன். ஆம்பளை போட்டா தான் செல்லாது. யாரா கூறுட்ட பேசுறா? ஆம்பளை போட்டா தான் செல்லாது தலைவா? செல்லாது. பொம்பளை போட்டா தான் செல்லும். கூட்டத்துல சொல்லட்டும், ஆம்பளை ஆள் போட்டா ரேஷன் கார்டு வந்தா செல்லுமா செல்லாதா? மண்டல் யாருக்கும் கொட்டுன்னு வச்சுக்க, கூறுட்ட குப்பை. இப்பதான் அவனையே பாக்குறாங்க, கண்ணும் தெரியல முடியும். ஹலோ, யார் வந்திருக்கா என்ன வந்திருக்கா பாக்குறியா? வேலை இல்ல, எதுக்கு யார் வந்திருக்காங்கற பாக்குறதா என்னோட வேலை. தெரிஞ்சுக்க. ஏன் அடங்கி போன்னு சொல்றேன்னா, ஏன் அடங்கி போகணும்? நாங்க ஆம்பளை உங்களை அடக்கணும் நாங்க நினைக்கிறது இல்ல. பெண்ணுக்கு அழகே பவ்யம்டான்னா, ஆம்பளைக்கு அழகே நெஞ்ச நிமித்தி தலை நிமிந்து போறவன் தான் ஆம்பளை. உங்க காட்டுல வந்து தலை குனிஞ்சு போ. உங்க காட்டுல ஆண்கள் போட்டோதான் இருக்கு. ஆமா, ஏன் போட்டா இருக்கு. இந்த அம்மா கட்டிட்டா அப்புறம் இந்த அம்மா போட்டோ வந்துடும். என்ன மயத்துக்கு அந்த போட்டோவை தூக்கிடுவேன். என்னதுக்கு நடக்காதுடி? என்ன தலை நிமிந்து நடக்கிறவன் தான் ஆம்பளை. ஏன் பொம்பளை தலை குனிஞ்சு நடக்கணும்னா? ஏன் நீ நிமிந்துட்டாலையா? நாங்க நிமிந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தலை குனிஞ்சு போகணும், அதனால நாங்க குனிஞ்சுக்கிட்டு போறோம், நீங்க நிமிந்துக்கிட்டு போறீங்க. சரி, குனிஞ்சுக்கிட்டே போய் லாரியில் அடிபட்ட என்ன செய்வேன்? அந்த அளவுக்கு எனக்கு குடிச்சிருக்கியா? எங்களுக்கு தெரியுங்க, குடிச்சுக்கிட்டு போறீங்க. கூடுட்டு சிரிக்கீங்களா? நான் சொல்றேன், பொம்பளை குனிஞ்சுக்கிட்டு வந்து இப்படி. சரி, நான் கேக்குறேன், பார்க்க வேண்டுமா? பொம்பளை தலை குனிஞ்சு நடக்கணும், ஆம்பளை தலை நிமிந்து நடக்கணும்னு சொன்னானே, அதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா நம்ம புருஷன் மான மரியாதை வாழணும், தலை நிமிந்து நடக்கணுங்கிறதுக்காக நம்ம யாரையும் ஏறெடுத்து பார்க்க கூடாது. இது கதையெல்லாம் சொல்லாத. ஆம்பளை தலை நிமிந்து நடக்கணும்னா பொம்பளை தலை குனிஞ்சு நடந்தா தான் நிமிடுவானா? பொம்பளை நிமிந்துட்டா ஆம்பளை தலை குனிஞ்சிருவானா? இது என்ன பைத்தியக்காரத்தனமா பேச்சிருக்கு? எனக்கு உண்மை சொல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அது எதுக்காக தலை குனிஞ்சு நடக்கணும்னா, ஏன் தலை நிமிந்து நடக்கணும், அதுக்கு காரணம் சொல்லுங்க. ஆனா சொல்லுங்க, எனக்கு தெரியல, சொல்லுங்க. அப்படி கேளு, சொல்லுங்க. யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற? மயூர்கிட்ட கேக்குற? எங்க அண்ணன் கேக்குறங்க, புருஷன் கேக்குறேன் அப்படின்னு நினைச்சுக்குவேன். நீ எப்படி நினைச்சுட்டாச்சு பரவாயில்ல. சரிங்க, நான் உனக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. சொல்லுங்க. பொம்பளை ஏன் தலை குனிஞ்சு நடக்கணும்னா, ஆம்பளை ஏன் தலை நிமிர்ந்து நடக்கணும், ரெண்டுக்கும் காரணம் வித்தியாசமா இருக்கு. சொல்லுங்க. ஆம்பளை தலை நிமிர்ந்து அப்படி நடந்து வர்றான்னு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? எதுக்கு வர்ற பொண்ணு அவ கல்யாணம் ஆனவளா ஆகாதவளா உனக்கு தெரியாது. அப்ப நிமிர்ந்து வரும்போது அப்படி கழுத்தை பார்ப்பேன், கழுத்துல தாலி தொங்குச்சுன்னா இது லைசன்ஸ் வாங்கின நாய். இதை நம்ம தொடப்படாது. இதுக்கு ஓனர் இருக்காங்க, ஒரு உதாரணம் தான், இதுக்கு ஓனர் இருக்காங்க, இந்த நாயை நம்ம டச் பண்ணப்படாது அப்படின்னு அவன் கண்டு ஒதுங்கி போயிருவான். பொம்பளை ஏன் குனிஞ்சு வராது தெரியுமா? அப்படி குனிஞ்சு வரும்போதே ஆம்பளை நடந்து வந்தானே அவன் காலை பார்ப்பான். கல்யாணம் ஆனவன் ஆம்பளை காலில் மெட்டி இருக்கும் அந்த காலத்துல, இப்பதான் இல்ல. கழட்டிடுறாங்க, சம்பிரதாயத்துக்கு போட்டு கழட்டிடுறான். அதனாலதான் இவன் கல்யாணம் ஆனவன் ஆகாதவன் தெரியாம திருமுழு பண்றாங்க. ஆனா அந்த காலத்துல கல்யாணம் ஆன ஆண்கள் காலில் மெட்டி போட்டிருப்பாங்க. பெண் குனிஞ்சு வரும்போது ஆண் காலை பார்ப்பான். மெட்டி போட்டிருந்தான்னா இவன் கல்யாணம் ஆனவன் நம்ம பார்க்க கூடாதுன்னு ஒதுங்கி போயிடுவான்.
ஆகாதவன் தான் நிமிந்து பாப்பான். இவன் நம்ம வாழ்க்கையை சரியா தேர்ந்தெடுப்பான். அதுக்கு தான் தலை குனிஞ்சு நடக்கும், நிமிந்து நடக்கணும்னா. நீங்க ஆடுறீங்க, நாங்க குனிஞ்சாத்தான் நீங்க நிமிருவீங்க. ஏன் உங்களுக்கு ஸ்பிரிங்கா வச்சு விட்டுருக்காங்க? ஏன்னா அது உண்மைதாங்க அது. ஹலோ, நீங்க நாட்டு நடப்பு தேவை வச்சிருக்கீங்க. என்ன நாட்டு நடப்பு சொல்லு? நாட்டு நடப்பு சொல்லு. அதாங்க நாங்க தலை நிமிந்து அப்படி எப்படி போய் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன். இன்னொரு பொண்டாட்டி என்னடா அடங்காம தெரியுறா, இங்க பாரு அலப்பற பண்ணி தெரியுறேன்னு உங்களை காரிட்டு பூடு துப்பி விடுவாங்க. அதை என்ற ஒரே காரணத்திற்காக நாங்க தலை குனிந்து போய் கொண்டிருக்கிறோம். வந்துருச்சு நான் இலக்கணம் பாரதியார் மக பட்டி பண்றோம். நீங்க அப்படி நடந்தா எங்களுக்கு அசிங்கம். ஆமாங்க. உனக்கு அசிங்கம் இல்லையா? எனக்கு அசிங்கம் இல்லைங்க. அது கூலட் வச்சிருக்கி. என்ன நீ தப்பு பண்ணாத உனக்கு முதல்ல அசிங்கம் தெரியலையா? உன் புருஷனுக்கு தான் அசிங்கமா? உனக்கு அசிங்கம் இல்ல? எங்களுக்கு அசிங்கம் கிடையாது. என்னடா இவன் மெண்டலா இல்ல மெண்டல் மாதிரி நடிக்கிறாளா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஆணுக்கு பெண் அடிமை அல்ல. நாங்க எப்பவுமே அப்படி நினைக்கிற ஆள் இல்ல. சரிங்க. பெண்ணை விட ஆணை பலமாக ஆண்டவன் படைத்ததுக்கு காரணம் என்னடான்னா, பெண்ணை ஆண் பாதுகாக்கிறவங்களுக்காகத்தான் எங்களை பலமா படைச்சிருக்கான். ஆனா எங்க பலத்தை நீங்க பலவீனமா பயன்படுத்த பாக்குறீங்க. நீங்க எங்க அதான் தப்பு. ஏங்க நீங்க எங்க பாதுகாக்கிறீங்க? நாங்களே உங்களை பாதுகாக்கிறோம். ஒயின் ஷாப்புக்கு போக விடாம நாங்களே ஆஸ்பத்திரியில உங்களுக்கு அவங்க பண்ணி நாங்களே பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஒயின் ஷாப்ல ஏதோ கவனமா இருக்கீங்க. அதாங்க உண்மை. நாட்டின் நடப்பே அதாங்க நடந்துட்டு இருக்கு. நீ சட்டத்துக்கு விரோதமா செயல்படுற. நீங்க தான் சட்டத்துக்கு விரோதமா நீங்க செயல்படுறீங்க. அரசாங்கத்துக்கு எதிரா பேசுற. நீங்க தான் எதிரா பேசுறீங்க. யூடியூப்ல போயிட்டு இருக்கு. நீ அரசுக்கு எதிரா நடக்கற, நீ உள்ள போயிடுவ. ஒயின் ஷாப்பை பத்தி தப்பா பேசக்கூடாது. கொலை செஞ்சனா திருடனா இல்ல கொள்ளை அடிச்சனா? எதுக்கு ஒயின் ஷாப் நடத்துறது யாரு? யாரு யாரா இருந்தானே குற்றம் குற்றமே, நெற்றியின் திருப்பிடும் குற்றம் குற்றமே. நீ உள்ள ஓபரடி. நான் மட்டும் ஓபரடி. அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. அத தப்பு நீ எப்படி பேசலாம்? உன் புருஷன் குடிக்கிறான்னா உன் புருஷனை கண்டிச்சுக்க. அதை விட்டு ஒயின் ஷாப் தப்புன்னு எப்படி பேசுவ? ஒயின் ஷாப் திறந்ததால என் புருஷன் குடிக்க போறான். அந்த மூடிக்கு தான் புருஷன் போக மாட்டான். கிளாஸ் வாங்கி குடிக்கிறான். அவனை எந்த செருப்பு அடிக்கிறது? அவனே இந்த விக்கிறவனா அடிக்கணும். அப்போ உன் புருஷனை அடிக்க மாட்டேன். ஏடி என்னடி அக்ரூபா இருக்கு பண்றோம் புருஷன். ஏங்க ஒரு பிள்ளைங்க திருவிழா கடைக்கு அழைச்சிட்டு போறோம். அங்க பலூன் விக்குது. அந்த பலூன் விக்கிறனால தான் அந்த பிள்ளை பார்த்து ஆசைப்படுது. அந்த பலூன் கடை இல்லாம இருந்தா அந்த பிள்ளை அதை பார்த்து ஆசைப்படுமா? மூதேவி உன்கிட்ட வாங்கி கொடுக்க காசு இல்லைன்னா பொத்திக்கிட்டு போ. ஐயோ, அதுக்காக அவன் இத்து அவன் கொண்டாட்டி உள்ள காப்பாத்துறதுக்கு பலூன் விக்கிறான். அவன் விக்கிறது தப்பா? நான் ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னேன். நீ எடுத்து காட்டாம ஓரமா காட்டுறேன் நானு. ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன ஏன் ஆணுக்கு பெண் அடங்கி போகணும் சொல்றேன்னா, எதுக்கு சொல்லுங்க? பாதிப்பு எப்பவுமே ஆம்பளைக்கு கிடையாது. எப்படி? பொம்பளைக்கு தான் பாதிப்பு. ஏதோ சொல்றீங்க. 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். அவனுக்கு பிரச்சனை கிடையாது. பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ளடான்னா. ஏன் இப்படி? கோடி துணின்னு சொல்றது எப்படின்னா, ஒரு சலவைக்கு போட வரைக்கும் தான் அந்த கோடி துணி. சரி, அப்புறம் பழசுதான். பொம்பளை எப்ப குமரி ஒரு புள்ள பக்கம் வரைக்கும் தான். ஒரு புள்ள பெத்துட்டா அப்புறம் நீ கேட்டுச்சிருக்கிறேன். 80 வயசுலயும் நரச்ச மேசையை முறுக்கி விட்டு மனவரில் மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆம்பளைக்கு உண்டு. 80 வயசுல கழட்ட முடியாது. உன்னை மூளையில எழுதிருப்பாங்க. நல்லது கிட்ட கூட கூப்பிட மாட்டாங்க. தெரிஞ்சுக்க, புருஷன் செத்து போயிட்டா அந்த பொம்பளையே நல்லது கிட்டத்துல கலந்துக்கிறதுக்கு கூச்சப்பட்டு உள்ள போய் உட்கார்ந்துருவா. ஆம்பளை அப்படி இல்ல. அவன் பாட்டுக்கு தெரியும் தனிமாறு எனக்கா. அவனுக்கு என்ன பிரச்சனை? வேலி மேல சேலைய போட்டாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது என்னமோ சேலை தானே தவிர வேலிக்கு ஆபத்துல மகளே. அது நல்லா தெரிஞ்சுக்க. ஏங்க நீங்க ஆம்பளை எவ்வளவுதான் பெரிய வீரனா இருந்தாலும் சூரனா இருந்தாலும் கடைசி வரை ஒரு தனிமையில உங்களால வாழ முடியுமாங்க? ஏன்னா ஒரு பொம்பளை இருந்து வாழ்ந்து சாதிச்சு காமிச்சிருவா. உங்களால முடியுமா? ஏன் முடியாது? முடியாது. உன் தயவு எனக்கு வேணாங்கிறேன். எங்க தயவு இல்லாம உங்களால வாழவே முடியாதுங்க. சும்மா வாய் வார்த்தைக்கு வேணா சொல்லலாம், நடைமுறையில நடக்காது. பொண்டாட்டி இல்லாம ஆம்பளை வாழ்ந்து சாதிச்சது இல்லையா? இல்லையா? இல்ல. டாக்டர் அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணாரா? அவரை கல்யாணம் பண்ணா எவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்திருக்காரு. விவேகானந்தர் கல்யாணம் பண்ணாரா? அவர் பெரிய ஆளா வாழ்ந்து காட்டலையா? பெரிய ஆளா வாழ்றத பத்தி சொல்லலங்க. ஏதோ நம்மளுக்கு வயசான காலத்துல ஒரு தண்ணி கொடுக்கையா உங்களை இழுத்துக்கிற இடக்கு வச்சுங்களா, முடியாம இடக்கு வச்சுங்களா, ஒரு பொண்டாட்டினா உங்களுக்கு நல்லது கெட்ட செய்வா பண்ணுவா. உங்களால முடியுமா? உங்களால நீங்களே செய்ய முடியுமா? இந்த எதிர்பார்ப்பு தான் உங்களை ஏமாற வைக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? வயசான காலத்துல நமக்கு பொண்டாட்டி தண்ணி மொந்து கொடுப்பா, புள்ள சோறு ஓடுவான்னு எவன் நினைக்கிறானோ அவன் கண்டிப்பா கஷ்டப்படுவான். ஏன் தெரியுமா? இதை நினைக்கிறவன் மனுஷன் மட்டும்தான். எந்த மிருகங்களாவது ஒரு சிங்கம் எனக்கு வயசாயிருச்சு, என் பொண்டாட்டி சிங்கம் இற கொண்டாந்து போடட்டும், என் புள்ள சிங்கம் தண்ணி வந்து கொடுக்கட்டும் நினைக்குதா? எந்த பறவையாவது தான் போட்ட குஞ்சு பெருசானு எனக்கு வயசாயிருச்சு நான் உட்காந்துக்கிறேன், என் குஞ்சு கொண்டாந்து இறைய கொடுக்கட்டும் நான் உட்காந்து திங்கிறேன் நினைக்குதா? அது நினைக்காது. சாக வரைக்கும் அது வேலையை அதுவே செஞ்சு அது இறையை அதுவே தேடி கடைசியில செத்து போகும்.
அதுக்கு கவலை கிடையாது. இந்த மனுஷ பையதான் மக்கள் என் புள்ள சோறு போடல ஏம்மா தண்ணி கொடுத்தோம் என்னடா தலைவலிக்குதுன்னா தண்ணி மோந்து விட முண்டை எந்திரிச்சு போய் குடி முடியல செத்துப்பா. ஏங்க யாரோட தயவும் இல்லாம வாழணும்னு சொல்ற ஆம்பளை எல்லாரும் எங்க தெரியுமா கிடக்குறாங்க? சாமியாரா இருக்காங்க, எல்லாரும் ரோட்ல பிச்சை எடுத்துருக்காங்க. யாருங்க குடும்பத்துல இருக்கா? நாங்களாவது சாமியாரா உட்காந்து மடத்துல கஞ்சி வாங்கி குடிச்சிடுவான். நீ தெரிய முடியாது. கிளட்டி ஆனாலும் கிறுக்குச்சினாலும் கூட்டு கொண்டு கற்பழிக்கிறதுக்கு 10 பேர் இருக்கியா? பாதுகாப்பு கிடையாது தெரிஞ்சுக்க. அங்கேயும் ஒரு ஆம்பளை பாதுகாக்கணும்னு ஏங்க நாங்க போறோம். எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாகர வரை எங்களால முடிஞ்ச வேலைகளை நாங்களே பாத்துக்குவோம். இந்த வெங்காயத்தை தானே நானும் சொன்னேன். உங்களால முடியாதுங்கிறதுனால முடியாது முடியாது நடக்கிற நடைமுறை தானே சொல்லிட்டு இருக்கேன் நானு. சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்லட்டா? சொல்லுங்க. ஆண்கள் எல்லாம் தயிர் மாதிரி, பெண்கள் எல்லாம் பால் மாதிரி. சரி, நல்லா தெரிஞ்சுக்க. எங்க உரண்டா தயிர்ல நீங்க உரண்டா பாலை ஊத்தினாலும் உடம்புடமா இது தயிராவே தான் இருக்கே தவிர தன்னிலையே மாறாது. உங்க உரண்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் விழுந்துருச்சுன்னா உங்க பால் பிரித்து போகும். டேமேஜ் உனக்கு தான். இன்னும் உனக்கு புரியல. இன்னொன்னு தெரியுமா? இந்த வேலையை நானே செஞ்சேன். என்ன சொல்றீங்க? இந்த வேலையை நீங்க செஞ்சீங்களா? இது உண்மை சம்பவம். வீட்டுல முண்டாட்டி கோயிலுக்கு போயிட்டான். சரி, என் மையன் எந்திரிச்சு வந்து காப்பி போடுங்க பான்னேன். சரிங்க. பிரிட்ஜ் திறந்தேன். அவ என் முன்னாடி போயில சொன்னா 1/2 டம்ளர் பால் இருக்கு போட்டு கொடுங்கண்ணா. 1/2 டம்ளர் காப்பி பத்தாதுன்ட்டு பிரிட்ஜில் பால் பாக்கெட் இருந்தா எடுத்து ஊற்றும்னு பிரிட்ஜை திறந்து பார்த்தேன். 1/2 லிட்டர் பால் பாக்கெட் இருந்துச்சு. இந்த 1/2 கிளாஸ் பாலோட கொஞ்சோண்டு வெட்டி அதை ஊத்திட்டேன். ஊத்திட்டு காய்ச்சினேன். காய்ச்சணும்னு புறுப்புறுன்னு வந்துருச்சு. அப்புறம் தான் என்னடான்னு பாக்குறேன். மூதேவி போய் உள்ள இருந்தது தயிர் பாக்கெட்டுன்னு தெரியல எனக்கு. 1/2 லிட்டர் பாக்கெட் பால் ஆக்கணும்னு நினைச்சு கட் பண்ணி ஊத்திவிட்டேன். பாத்தீங்களா? காப்பி போட முடிஞ்சிச்சா? தயிரை வச்சு என்ன பண்ண முடியும்? காப்பி போட முடிஞ்சிச்சா? உங்களால குடிக்க முடிஞ்சிச்சா? ஏங்க தயிர் சொல்றீங்களே, இந்த பால் லூஸ் மாதிரியே பேசிக்கிட்டுன்னு வச்சுக்க. உண்மையா சொன்னா லூஸ் சொல்றீங்க. காப்பி போடுறது எப்படி தயிர் கேட்டா? பழைய சோத்துல ஊத்தி திங்கிற பியத்தன மாதிரி பழைய சோத்துல மட்டும் தான் போடணும். தயிர் பயன்படுதா? சூடா போட்டு குடிக்க முடியுமா? சூடா குடிக்க முடியுமா? முடியாது. தயிரை பழையல போட்டு ஏங்க என்னால பைத்தியத்துல பேசி சமாளிக்க முடியாது. ஏங்க உண்மையா சொன்னா இந்த உலகத்துல பைத்தியங்கறாங்க, கிறுக்குங்கறாங்க. பேச்சு வாக்குல தங்கச்சியை போய் போடி வாடிக்கிறியா? எப்பா உன் முண்டாட்டியா கூட எடுத்துக்க. ஏங்க இவள சொல்றீங்களங்க. உன் பிரச்சனை என்ன? எப்பவே சைஸ் பண்ணி கொண்டு போனா தானே. ஏங்க நான் இவள சொல்றீங்களங்க. தயிர்ல இருந்து தான் உங்களுக்கு பால் சொல்றீங்களே. நான் எப்ப சொன்ன தயிர் வந்து பால் வந்துச்சுன்னு? இல்லங்க தயிர் நாய். பொறுங்க மறந்துறேன். போய் பேசாத. பொறுங்க. தயிர்ல இருந்து ஒரு சொட்டு போட்டாதான் பால்ல போட்டா திரண்டு போய் சொல்றீங்களா இல்லையா? இந்த பால்னு ஒண்ணு இருந்தா தான் தயிரே உருவாக முடியும் தெரியுமா உங்களுக்கு? ஐயோ என் ராசா. எப்படி? பால் இருந்தாதான் தயிர் வரும். பால் எதுல இருந்து வரும்? பசுமாட்டுல இருந்து. மாட்டுல இருந்து வரும். பசுமாட்டுல எதுல கறக்கணும்? காம்புல தான் கறக்கணும். பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. உனக்கு இது தெரியுதான்னு கேக்குறேன். பேசுறீங்க. உனக்கு இது தெரியுதான்னு கேக்குறேன். தெரிஞ்சதுனால சொல்லிட்டு இருக்கேன். கொம்புல கறந்தா பால் வருமா? நான் சொல்லவே இல்லையே. காம்புல கறந்தா தானே வரும். ஆமா. அது பால் கறக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த எண்ணெயை தொட்டு அப்படி கண்ணு போடணும். மாடு சென பிடிக்கணும். மாடு சென பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? சென பிடினா காளை மாடு வேணும். காளை மாடு ஏறணும். ஏறினாத்தான் சென பிடிக்கும். சென பிடிச்சாதான் பால் கறக்கும். இங்கேயும் ஆம்பளை தாண்டி நிக்கிறேன். இன்னும் உனக்கு விளக்க முடியும். சரி பசுமாட்டுல இருந்து நீங்க காலை போட வேண்டாம். ஒரு இந்த பனைமரத்துல காலை போடுங்களா? அது பனைமரங்க கறக்குமா பால்? ஐயோ நீ லூசுங்கிறத மணிக்கு ஒரு தரம் மங்கிலி அமைச்சர் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. உன்னை நான் பாராட்டுறேன். என்னதுக்கு? என்னால உண்மையிலேயே முடியல. நல்ல மனுஷன் சமாளிக்கலாம். ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. முடியும்னு சொல்றீங்களே. சத்தியமா சொல்றேன். என் வாழ்க்கையில நானே பயந்தது உன்னை பார்த்துட்டேன். நான் நல்ல மனநிலை உள்ளவங்கிட்ட பேசி சமாளிக்கலாம். அரலூசிட்ட எப்படி நான் பேசி சமாளிக்கிறேன்? உண்மை பேசினா அருளுக்கு சொல்றீங்க. மன்னிச்சுட்டேன். என்ன? சரி விடு. என்ன? அம்மா நீங்க என்ன படிக்கிட்டு இருக்க? ஐயோ அழுகுறாளே. அழுகுறீங்களா? எனக்கு அழுக வந்துருச்சு. பத்தியா எனக்கு தண்ணி வந்து உனக்கும் தண்ணி வருது வேற. அழுக வந்துருச்சுன்னு தான் சொல்றேன். கண்ணீர் தண்ணி தாண்டி அழுக. ஆமாங்க. நான் யாரை பார்த்துட்டு இருக்கேன்? என்ன யாரும்? மாம்பழம். Come on, tell me. மாம்பழம் 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 என்ன வரும்?
மாம்பழமா? ஆமா. என்ன மாம்பழம் இது? மல்கோவா. மல்கோவா இல்ல. எப்படி சொல்றீங்க? மல்கோவானா நல்லா உருண்டையா குமுக்குமுன்னு இருக்கும். இது சப்பட்டை. இதுல யார் வியாபாரி? ஏன்னா நான் வியாபாரம் பார்க்கறேன். நான் சொல்றது உண்மை, நீங்க சொல்றது உண்மையா? அதுக்காக நீ கொய்யா பழத்தை வச்சுட்டு மாம்பழமா நான் கிறுக்கு போய் ஏமாந்து வருவேன். கூடையில மூடி வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாது, அதனால பேசிருக்கீங்க. மூடியெல்லாம் வச்சிருக்க தெரியுது. ஆனா ஏன் மாம்பழம் இப்படி சப்புன்னு வச்சு கிடக்கு? தண்ணி பாய்ச்சல் இல்லையா? இதுக்கு எதுக்கு இவ்வளவு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கேன்? தெரியுமா? இத்தனை கயிறு மூடி இருக்குங்கங்கற. இத்தனை கயிறு போட்டு கழுத்துல கட்டி வச்சிருக்கேன். தேவையான அது என்னோட விருப்பங்க. சரி வச்சுக்க. எவ்வளவு? என்னது? மாம்பழம். என்ன வைக்கிற? வாங்க போறீங்களா? அதுக்கு திடீர்னு எவ்வளவு சொன்னீங்கன்னா என்ன சொல்றதுனா? அது என்ன வைக்கிற? மாம்பழம் தான் வைக்கிற. ஆமா. அதான் கேக்குறேன். எவ்வளவு? மாம்பழம் வந்து 350 ரூபாய். 1 கிலோ. கிலோ கணக்கா? பீஸ் ரேட் இல்ல. பீஸ் எல்லாம் வெட்ட மாட்டேன். பீஸா வெட்டி விக்கிறது இல்ல. கிலோ 350 ரூபானா 1 கிலோக்கு எத்தனை பீஸ் நிக்க? 1 கிலோவுக்கு வந்து 2 பீஸ் நிக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா? இது 1 கிலோல மாம்பழத்தை பொறுத்து தான் எடை சொல்ல முடியும். 4 வருமோ? இது வந்து ரெண்டும் சேர்த்து 150 கிராம் வரும். நீங்க மாம்பழத்தை பார்க்காம தப்பா கணக்கு தெரியாத கண்ணுல இடம் போடுறேன் நானு. துணிக்கு மேல உள்ளத பார்த்து சொல்லாதீங்க. ஆமா. கூடைக்கு உள்ள இருக்கிறத பார்த்து சொல்லுங்க. உள்ள இருக்கிற பார்த்துட்டு தான் அந்த பழம் வாங்க வந்தீங்களா? சண்டை போட வந்தீங்களா? சண்டை உள்ளனா? வாங்குறீங்களா? வாங்கல. ஆள் எனக்கு ரெடியா இருக்கு. எனக்கு தெரியும் ஆள் ரெடியா இருக்குமே. அதனாலதான் அப்போது வந்து ஒண்ணன் சொன்னா கேடுன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு தெரியும். பழம் எப்படி இருக்கும்? புளிப்பா இருக்குமா இனிப்பா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் ஒரு கீத்து கொடுவே. அதுக்கு இவரே ஜவாப் உள்ள இருக்க. மைக்கட தான் மண்டை உடைச்சுடுவேன். இப்ப தெரியுதா? அப்பதே இருந்து அவன் கீத்துக்கிட்டே அந்த பாடம் விட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு கீத்தை கொடுத்துட்ட. எங்க அப்பா தான் அப்படி கீத்து இருக்கு வேணுமா? ஐயோ அவன் அதையும் விட மாட்டா. அவனுக்கு தெரியாது. ஒப்பத்தா சாவுக்கு அப்புறம் நீயே காரணமா போயிட பாத்து. சாக போற கிளம்பி முரட்டு சாமான மாட்டானே. மாம்பழம் வைக்காத அம்மா. நான் மாசமே அக்கினி சட்டி எடுத்து முடிச்சுட்டேன். இப்ப எதுக்கு என்ன கூட்டு கொண்டு அளவு ஊத்த போறீங்களா? ஏன் பங்குனி மாசம் எடுக்க கூடாதா? ஆத்தா வந்து இறங்கிட்டா. ஆத்தால இறங்கல, அப்பத்தால இறங்கல. டான்ஸ் மூமெண்ட்ஸ். எப்படி சொல்லி கொடுக்குறாரு ஆக தெரியாது. இங்க வாமா நான் சொல்றேன். என்னப்பா நீ ஆட்டம் ஒழிக்க வந்த மாதிரி தெரியல. அப்புறம் தலை சுத்துதா? பாஞ்சி வர மாதிரி இருக்கா? சாம்பத்திங்கிற போல இருக்குமே. அப்ப நான் அப்பாவா போறேன். குளித்திங்கிற போல இருக்கா? அப்ப நான் மாமா தான் ஆயிருக்கேன். அப்பா அப்பா இல்ல சித்தப்பா. நீங்க அத சொல்லணுமா? சொல்ல வர மாட்டேங்கிறேன். சம்பந்தம் இல்லாம நம்ம கிடந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. சம்பந்தப்பட்டாலும் அமைதியா இருக்கு. சாந்தி ஹரி உண்மையிலேயே உன்னை
பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க ஹரி? உன்னை மட்டும் பிடிக்கல, ஆ. உன் தொழிலும் பிடிச்சிருக்கு. என்னங்க சொல்றீங்க ஹரி? என்ன விஷயம்னா, ஆ. யார் எப்படி நடிக்கணுமோ அப்படி நடிச்சா தான் அது கதாபாத்திரம். ஆமா. நீ ஒரு நகைச்சுவை நடிகை, ஆ. நீ இப்படித்தான் இருக்கணும், எப்படி? லூசு மாதிரி தான் பேசணும். அப்படி பேசினா தான் அங்க சுத்திங்க காமெடி. சொல்றீங்க. வைத்தியம். அப்படி பேசினா தான் அது நகைச்சுவை. சரி. நீ கதாநாயகி மாதிரி நின்றுட்டு பேசினீன்னா வெறச்சுக்கிட்டு பேசினா இப்படி பேசணும். ஆ. கவுண்டமணி செந்தில அடிச்சாதான் அது நகைச்சுவை. நகைச்சுவை. செந்தில் கவுண்டமணி அடிச்சான்னா சூப்பர், சூப்பர். அது சீரியஸ் ஆயிடும். சீரியஸ். அது மாதிரி நகைச்சுவைக்கு இப்படித்தான் நடிக்கணும். சூப்பர், சூப்பர், அப்படியா? ஏன்னா உன் மனசுல நினைச்சிடக்கூடாது, ஒருவேளை நம்ம இப்படி இருக்கிறோமோ நினைச்சிடக்கூடாது. நீ இப்படி இருப்பதுதான் உனக்கு பெருமையே. அதை நான் உன்னை பாராட்டுகிறேன். ஆனா என்ன ஒரு துக்க வீட்டுக்கெல்லாம் நீ போயிடாதம்மா. ஆமா, ஏன்? அங்க கண்டிப்பாங்க. அங்க செத்து கிடப்பா, நீ சிரிச்சுக்கிட்டு நிப்ப. பத்தியா, புனமே எந்திரிச்சு அடிச்சாலும் அடி. மாஸ்க் போட்டு போயிருவேன். அப்பவும் நான் சிரிக்கிறத நிப்பாட்டின்னு சொல்ல மாட்டேன், மாஸ்க் தான் போடுவேன். ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட அப்ப எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. நான் உன்னை ஓப்பனா ஐயோ ஐயோ, இவ்வளவு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இப்படி தப்பா பேசுறீங்களே. அவங்க- இது என்னன்னு கேட்க மாட்டீங்க. அப்ப அவங்க பார்க்கலன்னா சரி. அப்பா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்னடா அந்த நான் பிள்ளைங்க? உன்னை ஓப்பனா ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன்னு, எதையுமே முழுசா கேட்க மாட்டியா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? உன்னை நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வேற ஆள் பாருங்க, எனக்கு வேற உங்களுக்கு வேலை இருக்குன்னா இதை காட்டுல என்ன வயிறு புடுங்குற வேலை போடுங்க. வீட்டு வேலை அதிகமா இருக்கு வீட்டுல. சாந்தியம்மா, அதுக்கு வேலை நான் பண்ணலாம்னு பாக்குறேன். ஐயோ, அம்மா, என்னங்க நான் செய்யலாம்னு பாக்குறேன், அவரு என்ன சொல்றாப்ல? அவன் பண்ணலாம்னு பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களாப்பா? அவன் வைக்கலாம்னு உங்க பாக்குறான். மண்டை உடைக்கலாம்னு நான் ஏங்க, நினைக்கிறேன். இப்ப இந்த யார் சொல்றது தப்பு இல்ல. ஆ. நான் உன்னை செய்யலாம்னு பாக்குறேன், என்னங்க செய்ய போறீங்க? கல்யாணம் செய்யலாம்னு பாக்குறேன். அது நான் பண்ணலாம்னு சொன்னேன். என்ன உங்களுக்கு உதவி? உதவி பண்ணலாம். அவன் வைக்கிறோம்னு சொன்ன வேற மாதிரி சொல்றாப்ல. பார்த்து வைக்கல, கச்சேரி வைக்கலாம்னு சொல்றான். ஓ, பார்த்து வைக்கல. சரி சரி. உனக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சாந்தி என்னைய பிடிச்சிருக்கா? அது உனக்கு இப்ப பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னமோ தெரியலங்க, உங்களை பார்த்தோட மனசுக்குள்ள படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அது படக்கு படக்குன்னு அடிக்க வரைக்கும் தான் நீ உசுரோடு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா படக்குன்னு அடிக்கிற டோபக்கு நின்றுச்சுன்னா முடிஞ்சு ஜோலி. புரியுதா? உன்னை நான் என் மனசுக்குள்ள எப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன். ஏங்க, எப்படி நினைச்சிருக்கீங்க? இன்னும் கல்யாணம் பண்ண போறீங்களா? யா, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? இன்னும் ஆகல. ஏமா உங்களுக்கு ஆகல. இந்த தெய்வத்தை பாத்தீங்களா? சுப்பிரமணிய சாமி. சுப்பிரமணிய சாமி அவருடைய கருணையே கருணை. ஆமா, கண்டிப்பா. உங்களுடைய ஆமா, மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. ம். பாருங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, இந்த பிள்ளைக்கு ஆகல, எனக்கும் ஆகல. இப்ப அதுக்கு என்ன செய்யலாம்ங்கிற? ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய முடியா? முருகன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டா அது பெருமை. தெய்வான 2 புருஷனை வச்சுக்கிட்டான்னா எருமை. சாமிக்கே கேவலமா போகும். புரிஞ்சு? எருமையா? அது யம தர்ம வாகனமடி கிறுக்கு. புரியுதா? அதனால ஆ. எனக்கு தெரியாம வேணா அவனை வச்சுக்க. ஆ? ஹலோ, என்னை அவனுக்கு பார்த்தா தெரியாம வேணா என்னை வச்சுக்க. என் கண்ணுல படக்கூடாது, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியாம பெட்டிக்கார வச்சுக்கிறேன். ஆனா கடைசியில சீட்டு உனக்கு அவருக்கு விழுந்து. தெரியாம மிருதாங்கார வச்சுக்கிறேன். ஓ, 7வது சீட்டு உனக்கு. அவருக்கு தெரியாம நம்ம மாமாவை கட்டிக்கிறேன். கடைசி சீட்டு மாமா மொத்தம் உனக்கு தான். ஆமா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பரவாயில்லம்மா. நீ யாரை வச்சுக்கிட்டாலும் சரிதான். ஆ. என்னை முதல்ல மனசுல உங்களை வச்சுக்க. நினைச்சுக்கிறேன். மனசுல வச்சுக்க. ஆ, சரிங்க. மத்தவங்களை எதுல வச்சுக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்ன இப்படி சொல்றீங்க? ஏன்னா சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். நான் பகவத்கீதையை படித்தவன். நான் அப்படியா? மகாவிஷ்ணு இருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா இருக்காரா? நடத்துற உரம் போனாரடி. அவங்ககிட்ட கிருஷ்ணன் இருக்காரான்னு கேட்க உனக்கு எவ்வளவு ஏக்கம். இருக்காரான்னு கேட்டு சொன்னீங்களா? அதனால இருக்காரா இல்லையான்னு கேட்டேன். மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா ஆ, பாரத போரிலே அர்ஜுனனுக்கு சொன்னது இது. அப்படியா? என்னது? ஆ, எதை கொண்டு வந்தாய் நீ எதை கொண்டு செல்வதற்கு? ஆ. இன்று உன்னுடையது, நாளை இன்னொரு நாளை மற்றொருவருடையது, நாளை மறுநாள் இன்னொருடையது. அது மாதிரி தான் நீ. ஆமா. இன்று என்னுடையது, நாளைக்கு அவனோடதா இருக்கலாம், நாளை கழிச்சு அவனோடதா இருக்கலாம். என்னை பார்த்தா எப்படிங்க தெரியுது இதுக்கு நான் உங்களுக்கு? வருத்தப்பட முடியுமா? அடுத்த நாள் என் மகன் வீரமணியோட கூட இருக்கலாம். இருக்கலாம். அதுக்காகத்தான் வந்து வெளியில உட்கார்ந்துருக்கேன். இப்ப எல்லாருக்கும் அப்புறம் வீரமணியை வச்சிருப்பேன். பினிஷிங் டச். ஒரு துணைக்கு எடுக்க வைக்க. இப்பதான் அவன் காது குத்தி முடிச்சிருக்கான். ஆ, நீ வேற அடுத்த ஊருக்கு கல்யாணம். ஏற்பாடு பண்ணறதுக்கு பாக்குறேன். ஆமா. உன்னை நான் எப்படி அவன் ரெடி ஆயிட்டான். சொல்லட்டா? சொல்லுங்க. 5 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த வேண்டி
அந்த ரூபாய்க்கு மணிமாமா உங்கள் கழுத்துக்கு பொறுப்பு மணி மீனாட்சி பார்த்தாலே அவ கண்ணுக்கு பருத்து முடி மீனாட்சி பார்த்தாலே அவ கண்ணுக்கு பருத்து முடி கட்டாயம் நானும் சிறந்தெடுப்பேன் ரெண்டு மூணாக இருக்கட்டுமே கண்ணு என் முட்டு என் பள்ளி என் அழகே கல்யாண வைபோகமே அது என்னடி நாட்டு சங்கலத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குது சக்கலத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குது ஆதி சங்கார மதுரையில் கதை தினம் தினம் நடக்குதடி சின்னால வட்டியில் கண்ணாங்கிய வெற்றியும் கையாலை கட்டிவிடுகிறார் அதை வைக்க நான் குத்த நீ கத்த கொத்தோடு முத்தம் தரதா அப்படி கால் பண்றீங்க நான் எப்படி பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா எப்படி இதான் சொல்றேன் எப்படி உங்க சேவல் எப்படி உங்களை பொட்டக்கொல்லியோட எப்படி சேவை செய்ய போகுதுன்னு சொல்றா கொண்டச்சல் என்ன இருக்குது கொண்டை இருந்தா தான் சேவல் ஏங்க என்னாச்சு கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு 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 மேல தாளம் கேட்கும் கழுத்துல ஏறணும் தாலி உன்னைய அடிக்கடி பார்க்கணும் ஜோதி அதை நினைச்சு நாட்டில வேணுமே ரொம்ப செஞ்சுப்பாங்க கொண்ட சேவல் கோபம் நேரம் குக்கு 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 மேல தாளம் கேட்கும் நாடன் விளக்கு வச்சா அதை நினைச்சி கண்ணாடம் புரியவே அதுக்குள்ளதான் இருக்கேனே நான் கிழமை பார்க்கணுமா ஆட்டி வச்சா தீர்க்கணுமா நான் கிழமை ஒன்று பார்க்கணுமா ஆட்டி வச்சா தீர்க்கணுமா தலைக்கு வகிரத்தை புறையிங்க எழுமா கொண்ட அவசரம் கொண்ட எதையுமே கொண்டு மறுக்கணும் கொண்ட சேவல் கூவும் நேரம் மேல தாளம் கேட்குமா கட்டித்தார் கசங்கிடத்தார் புதுமலர்ந்தார் உயிராதா ஒட்டித்தார் உரசிடத்தார் ஒரு விதமாய் இருக்காதா உறங்கிட்டு தெரியல சும்மா பசப்புரியே சும்மா பசப்புரியே மாமனுக்கு வேலை தெரியுமா அதுக்கு தான் அவசரம்
வந்தால் ஆடினால் பாடினால் ஓடினால். அவ்வளவுதான் மேட்ரு. எனக்கு தெரியாதா என்ன இனிமேல் நான் இவளை கல்யாணம் பண்ணி கூட்டு கொண்டு என் முன்னாடி விளக்கமா தெரிவாங்க. ஏங்க அதெல்லாம் டைம் பாஸ். மக்களை சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் எதுன்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். என்ன சொல்றீங்க? உங்களை எல்லாம் நான் சந்தோஷப்படுத்தணும். ஆமா. ஏன் நல்லா தம்பி ஆம்பளை கலங்கலாமாங்க? கலங்கத்தான் கூடாது. நான் வேணா அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வரவா? நீ கூட்டிட்டு வரையா இல்ல கூட்டிட்டு போறியா? எனக்கு தெரியும் நீ எந்த நேரத்துல உன் முகத்தை எப்படி வச்சுக்கிறவேன்னு. ஏய் டெகல்டி, என்ன தூது போனது அந்த காலம், இப்ப தூது போனவன் கூட்டிட்டு போறது இந்த காலம். அதனாலதான் தூது மட்டும் அனுப்பவே முடியாது காதல். நம்மளே நேரடியா போகணும், நம்மளே நேரடியா சொல்லணும். நாடக உலகத்துல நம்மளால ஒருத்தர் செஞ்சிருக்கான். இப்ப நம்மளால ஒரு ஆசைப்பாட்டு ஒரு நாடகத்தை ஒரு பிள்ளைகிட்ட லவ் சொல்ல சொல்லியிருக்கான். அவன் போய் அவன் லவ் சொல்லியிருக்கான். கடைசியில இவன் சொல்லிட்டான்னு நினைச்சு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டிருக்கான். இந்நாள்கிட்ட சொல்லி விட்டனே அவன் சொன்னான். நான் அவன் இப்படி சொல்லியே அவன்ல விரும்புறேன்னு கிட்ட சொன்னான்னு சொல்லியிருக்கான் அந்த பிள்ளை. இப்படி சம்பவம் நடந்திருக்கு. உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, அது அப்புறமா சொல்றேன். சில விஷயத்தை வெளியே சொல்ல இருந்தாலும் மனசு கிடந்து பதைக்கிறவாரு. ஆனா இதை பார்த்து கேட்கறவனுக்கு தெரியும் நம்மளைத்தான் சொல்றாங்கன்னு. அப்படி தெரிஞ்சா அது போதும். இப்ப ஒரு ஜீவன் அடைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இங்கு எனக்காக வேண்டாம், சிறு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே வாழ்கிறேன், உன்னையே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இங்கு எனக்காக சிறு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே வாழ்கிறேன், உன்னையே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. முல்லைப்பூ போலே உள்ளம் வைத்தார், முல்லை உள்ளே வைத்தார், இன்மைக்குள்ளாமல் கண்ணம் வைத்தார், நெஞ்சில் கண்ணம் வைத்தார். பகலில் ஒன்றி அன்பில் பாடி ஆதாயம் என்றார் உடையார். இன்று காலம் பிறந்த நாள், நம் பாண்டில் சிறந்த நாள், மனவாளை சூடும் மழை பார்த்தது. ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் துடித்தது. உன்னை நான் கண்ட நேரம் கண்டு மின்னல் உண்டானது, என்னை நீ கண்ட நேரம் நெஞ்சம் துண்டானது, காணாத அன்பை கண்டேன், காயங்கள் எல்லாம் போகாது, காமங்கள் ஒன்றே காதல் கண்டேனி உன்னை தாயாது. மழைநீரும் பொய்யுமா, இயல் தந்து சிறையுமா, இனிமேலும் என்ன சந்தேகமா. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இங்கு எனக்காக சிறு கண்ணீரும்
மிகவே வாழ்கிறேன்